நான் மேலே இருந்து தான் குதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நான் இதில் தான் பறப்பேன் அப்படின்னு பாரிஸ்லேருந்து கனவுகளின் நகரமான பாரிஸ், காதலின் நகரமான பாரிஸ்லேருந்து நம்ம காதலின் நகரம் சென்னைக்கு நம்ம போகக்கூடிய அந்த பயணத்தை பற்றி தான் இதில் பார்க்க போகிறீங்க. இப்படி ஒரு ஃப்ளைட்டு இருக்குதா அப்படின்னே தெரியாத ஒரு ஃப்ளைட்டை தான் நம்ம தமிழ் மக்களாகிய உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பெசிஃபிக்காக இதில் புக் பண்ணியிருக்கேன். மேலும் பாருங்கள். டேய் விளாடாதீங்கடா அப்படின்னு நம்ம தான் சொல்லுவோம். அது மாதிரி ஏர்போர்ட்லேயே விளாடலாம் அப்படிங்கிறத பாரிஸில் தாங்க நான் பார்த்துருக்கேன். இதுதான் என்னோட போர்டிங் பாஸ். விண்டோ சீட்டு கிடைக்கல அப்படின்னாலும் 79C நான் எப்படி வந்தேங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. சும்மா ஜெகஜோதியாக அப்படி திருவிழா மாதிரி கூட்டமாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ பெரியும் ஏற்றிட்டு வந்தது தாங்க அந்த ஃப்ளைட்டு. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, டபுள் டக்கர் ஃப்ளைட்டு. பாரிஸில் இருந்து துபாய்க்கு செல்லக்கூடியது. விண்டோ சீட்டு என்னங்க விண்டோ சீட்டு தேவையில்லைங்க. அப்படி இருந்தது இந்த பயணம். எப்படின்னா 3 கேமராவோட இந்த ஏர்க்ராஃப்ட்டு டபுள் டக்கர்லேயே பார்த்தீங்கன்னா பைலட் வியூ, அதே மாதிரி பின்னாடி டெய்லிருந்து இன்னொரு வியூ முன்னாடி பார்க்குற மாதிரி, மேலும் ஃப்ளைட்டுக்கு கீழே என்ன நடக்கிறது பார்க்குற மாதிரியும் 3 கேமராவோட டேக் ஆஃப் ஆகிற அந்த வீடியோவை நம்ம விண்டோவில் இருந்து தான் பார்க்கணுன்னு இல்லை, நம்ம வந்து எல்லா சீட்லேருந்தே பார்க்குற மாதிரி இருந்தது பாருங்கள். இப்போ டேக் ஆஃப் ஆயிடுச்சு. டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறமா மேலேருந்து கீழே என்ன மாதிரி வியூ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து சீட்லேருந்தே பார்க்க முடியும். அந்த அளவுக்கு டெக்னாலஜி இன்றைக்கி முன்னேறி. நானும் ஒரு நிமிஷம் சாப்பாடை தான் கொண்டு வந்துட்டாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே வந்து நமக்கு கொடுத்தது தான் இந்த மெனு கார்டு. என்ன இருந்தது அப்படின்னா சிக்கன் பிக்காட்டா, அப்புறம் வந்து ஸ்லோ குக்குடு பீஃப் இருந்தது, அப்புறமா டொமேட்டோ சாலடு, அப்புறம் ஒரு சீஸ் கேக்கு, அப்புறம் அவங்களோட பிராண்டட் ஒரு சாக்லேட்டு. இதுதான் வந்து மெனு லிஸ்ட்டில் இருந்தது.
அந்த பக்கமாக மெமரபுளாக இருக்கணும் பாரிஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கனவுங்கிறனால ஃப்ளைட்டில் இருந்தே வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருந்தாரு நம்ம புன்னகை மன்னன் அந்த க்ரூ மெம்பர். நான் முதல்ல காமிச்சிருப்பேன், அவர் தான். அப்படியே இந்த பக்கம் ஏர் ஹோஸ்டஸ் அவங்களோட கைகளில் அப்படியே தவழ்ந்துக்கிட்டு விளையாட்டு பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படியே குறும்புத்தனமாக இருந்த இந்த சுட்டி பையனை வந்து பாருங்கள். அவனோட செய்கை எல்லாமே ரசிக்கும்படியாக இருந்தது. அவன் எவ்வளோ ரொம்ப க்யூட்டாகவே ஒட்டிக்கிட்டான். அவங்க சிரிக்கவும் இவன் சிரிக்கவும். ஸோ அது பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த மொமெண்ட்ஸை உங்களுக்காக மறக்காமல் நான் கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் அது பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சப்ஸ்கிரைப்பை தட்டி விட்டு நீங்கள் ஒரு கமெண்ட்டில் போடுங்க. இதையெல்லாம் அங்கேருந்து பார்த்துட்டு இருந்தேன் நம்ம புன்னகை மன்னன் ஏர் ஹோஸ்டஸ் வந்துட்டாரு. வந்து இந்த மொமெண்ட்ஸை அவர் வந்து தன்னுடைய இன்ஸ்டன்ட் கேமராவில் அப்படியே கேப்சர் பண்ணி அவங்க கையில் அதை கொடுத்துட்டாங்க. இந்த சந்தோஷமான மூமெண்ட்ஸ் வந்து அடங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. அதுக்கப்புறமா அந்த பையனை போய் அந்த பையனோட அப்பாட்ட வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறமா எங்கே பறந்துட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்னமும் பிரான்ஸ் நாட்டுக்குள்ளே இருந்து நம்ம வந்து வெளியில் வரலை. இன்னும் வந்து 3000 மைலுக்கு மேலே போக வேண்டியிருந்தது. கிட்டத்தட்ட 4800 கிலோமீட்டருங்க. அவ்வளோ தூரம் நம்ம இன்னும் பிரயாணம் பண்ணணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் அவங்களோட என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் ஐசிஇ அதை நான் கிளிக் பண்ணி மூவிஸ் என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு நான் உள்ளே போனேன். இந்தியன் மூவிஸ் எங்கே இருக்குன்னு தெரியல. ஆனால் ஒரு அழகிய பேய் இவர் தான் என்னை வந்து இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்க வச்சுது. பேயிலே இவ்வளோ ஒரு அழகான ஒரு பேய் இருக்குமா அப்படிங்கிற எனக்கே ஒரு ஆர்வமாக இருந்தது. இந்த படத்தோட பேர் தான் கேர்ள் ஹான்ஸ் பாய். இது எனக்கு பார்த்தது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. 1800களில் வாழ்ந்த ஒரு பணக்கார குடும்பத்து பெண்ணான இந்த பெண்ணை வந்து இவள் வந்து சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு மியூசியம் போயிருக்கும்போது கதை அப்படி தான் போகுது. அந்த மியூசியமில் உள்ள ஒரு மோதிரத்தை அதில் 2 பகுதியாக இருக்குது. அந்த 2 பகுதியில் ஒரு பகுதியை எடுத்ததுனால இவளுக்கு சாபம் வந்து சேர்ந்து இவளோட அந்த காலத்தில் இவள் ஒரு ஆக்சிடெண்ட்டில் மெட்டாகி அதுக்கப்புறம் இறந்து போய் அந்த வீட்டிலே ஆவியாக அடைபட்டு போகிறா. அந்த வீட்டுக்கு இந்த பையன் வந்து தற்செயலாக இப்போது இந்த காலத்தில் வந்து பூந்திருக்கும் போது அந்த ஆல்பம் எடுத்து பார்க்குறாரு. அழகான பெண் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பெண் வந்து பக்கத்துலேயே நிற்கிறா. அதை பற்றிய ஒரு கதை தான். மீன்வெயில் நமக்கு வந்து சாப்பாடெல்லாம் தயாராகிட்டு இருக்கு. எமிரேட்ஸில் க்ரூ மெம்பர் டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இந்த ப்ரீ புக் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கொண்டு போய் சீட்லேயே வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதை தான் நீங்கள் இதில் பார்த்துட்டு இருப்பீங்க. இதுதான் அவங்க அந்த அரேஞ்ச் பண்ணுற ஏரியா. இங்கே தான் ஃபுட்டு ட்ராலி எல்லாம் பொசிஷன் பண்ணி அவங்க வந்து நமக்கு வந்து ஃபுட் எடுத்து கொண்டு வந்து கையில் கொடுத்தாங்க. நம்ம வந்து யூடியூப்க்கு வீடியோ எடுக்குன்னு தெரிஞ்சோடனே அவங்களே வந்து நமக்கு வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. ஒரு கம்ப்ளீட் மீல்ஸாக இருந்தது. எனக்குமே காலையில் வந்து நான் பெருசாக ஒன்றும் சாப்பிடல. ஸோ அதனால் வந்து நானுமே சாப்பாடுக்கு ரொம்ப ஆவலாக இருந்தேன். நீங்களும் அது என்ன இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இதுதான் நமக்கு கொடுத்தது. அதாவது இதோட நேம் வந்து சிக்கன் பிக்காட்டா. அது கிட்டத்தட்ட நம்ம இந்த பாஸ்தா ஸ்டைலில் வித் சிக்கனோடு இருந்தது. இது டொமேட்டோ சாலடு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி சீஸ் கேக்கு. நமக்கு ஒரு பன்னு. அந்த சிக்கன் ஃப்ரை வந்து அழகாக பொரிச்சு பெரிய சிக்கன் பீஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதுதான் எனக்கு இந்த புதுசாக தான் நான் இப்போ பார்த்துருந்தேன். ஆனால் டேஸ்ட் எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பாஸ்தா ஸ்டைல், அதாவது இத்தாலியன் ஸ்டைலெல்லாம் அந்த சிக்கன் வந்து வித் அதோடு சாப்பிடும்போது அது ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அழகான பேயை பார்த்தோம். இங்கே அழகான ஒரு ஏர் ஹோஸ்டஸ், அவங்க சூப்பரான ஒரு பிக் ஸ்மைலோட நம்ம சப்ஸ்கிரைபருக்காக. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஐரோப்பியா கண்டத்தை தாண்டி நம்ம வந்து ஆசியாவில் உள்ள டர்க்கி வந்து ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறமா சரி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நானும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கலான்னு உங்களுக்கு எடுத்த வீடியோ தான் இது. ரொம்பவே அவங்க வந்து கலர் டோன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். எமிரேட்ஸில் நார்மலாக இருக்காது. அந்த மாதிரி சூப்பராகவே இருந்தது. அங்கே பெர்ஃப்யூமு, நமக்கு ஹேண்ட் வாஷு எல்லாமே உங்களுக்கு அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க.
நம்ம பறந்துட்டு இருக்கிறது டபுள் டக்கர். மேலே இருக்கிற பிஸ்னஸ் மேனையும் கீழே இருக்கிற எக்கானமியும் பிரிக்கக்கூடிய அந்த சங்கிலி தான் இது. நம்ம இங்கேருந்து போக முடியாது மேலே. ஆனாலும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு அந்த ஸ்டேர்ஸ் கீழேருந்து எப்படி படிக்கட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ பணம் இருக்கிறவங்க மேலே இந்த ஃப்ளைட்டில். உலகத்தில் இப்போதைக்கு 2 ஜாதி தாங்க இங்கே பிரிஞ்சிருக்கிற மாதிரி. ஒன்று பணக்காரங்க, 2 பண வசதிகள் கம்மியாக உள்ளவங்க. ஆனால் நம்ம நாட்டில் தான் நம்ம பல விதத்துலேயும் ஜாதிகளை பார்த்துக்கிட்டு உள்ளுக்குள்ளே பிரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதை புரிஞ்சவன் தான் பிஸ்தா இங்கே. இதுதான் இந்த A380யோட பின்னாடி உள்ள பகுதி. இதுக்கப்புறம் டெயில் தான் இருக்கும். ஸோ அந்த ஏரியா தான் இவங்க கேபின் குரு தூங்குறதுக்குள்ள இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்குது. இந்த பக்கம் மீதியான இடத்துல சீட் வச்சுருக்காங்க. இந்த லைட்டோட டோனே ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த பின்னாடி இருந்து பார்க்குறதுக்கு. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது. அந்த சமயத்தில் இஸ்தான்புல்லையும் தாண்டி டர்க்கியில் உள்ள அங்காராக்கு மேலே ஃப்ளைட் வந்தது. எனக்கு அந்த படத்தோட ரிமைனிங் பார்ட் என்ன எப்படி முடியுங்கிறது தான் தோணுச்சு. ஸோ நான் அந்த படத்தை கன்டினியூ பண்ணேன். இந்த பையன் அந்த ஆவியோட நெருங்கி பழகி அவளுக்குள்ள ஆசையை நிறைவேற்றுறதுக்காக வெளியில் போய் கூட்டு போய் பார்ட்டி, அந்த காலத்தில் உள்ள மியூசிக் பேண்டு அதெல்லாம் காமிச்சு அப்படியே அவங்களுக்குள்ள காதல் வளர்ந்துருது. ஆனால் இவளோட சாபம் எப்படி போகும் அப்படின்னு தெரிஞ்சது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மோதிரத்தோட பிரிஞ்ச பகுதியை ஒன்றா சேர்க்கணும். ஸோ அவங்க ரொம்ப கவலையோட பிரிஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பையன் அந்த மீதியான ஆல்பம் பார்க்கும்போது அந்த பெண்ணு சாகாமல் அவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அவள் கனவுளோட பைலட்டாயும் ஆகி அந்த முடிகிற அந்த கதையை நினச்சி அவனும் மகிழ்ச்சியோட முடிகிறான். உங்களுக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த படத்தை பற்றி கமெண்ட் நீங்கள் போடுங்க. நமக்கு அந்த நேரத்தில் ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க. நானும் ஒரு கோக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நம்ம அப்படியே ஈராக்குக்கு மேலே அந்த டைமிங்கில் பறந்து வந்துட்டு இருந்தோம். ஈரான் தாண்டி அதுக்கப்புறமா நம்ம அந்த கல்ஃபுக்குள்ளே போய் லேண்ட் ஆகுவோம். இப்போ நம்ம கிட்டத்தட்ட அந்த கல்ஃபுக்குள்ளே போயிட்டு இருந்த அந்த வீடியோ தான் இது. மேலேருந்து பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட்டு லேண்ட் ஆக போகிற டைம். நமக்கு லேண்டிங்குள்ளே எல்லாமே சொல்லிட்டாங்க. சீட் பெல்ட்டும் போட்டாச்சு. அந்த டைமிங்கில் நம்ம துபாயை நெருங்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ லேண்ட் ஆகும். அந்த டைமிங்கில் நம்ம இந்தியாவிலலாம் இருட்டாயிருச்சுங்க. நான் லேண்ட் ஆகும்போது 7:30 இரவு. காலையில் 10 மணிக்கு பாரிஸில் கிளம்புன ஃப்ளைட்டு. இப்போ துபாய்க்கு மேலே பார்க்குறோம் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த கேமராவில். அது துபாய் சிட்டி. சைடில் துபாய் சிட்டி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம துபாய் வழியே போய் அப்படியே கொஞ்சம் கிழக்கு பக்கமாக போய் திருப்பி துபாயை நோக்கி லேண்ட் ஆக போகிறோம். அந்த வீடியோ தான் இது, அந்த லேண்டான வீடியோ. அந்த கிழக்கு போயிட்டு திருப்பி வர்ற ரன்வே நோக்கி வர்ற அந்த கேமரா பொசிஷன் பாருங்கள். இந்த ரன்வே தெரியுது பாருங்கள் லைட்டு போட்டு. இதுதான் அதை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ரோடு வேற போச்சு. ரோடுக்கு அப்புறமா ரன்வே. அங்கேருந்து பார்க்கும்போது அந்த பாருங்கள் லைட்டெல்லாம் போட்டு அந்த பாதையை பைலட்டுக்கு கரெக்டாக ரன்வேயோட பொசிஷனை காமிக்கிற அந்த வீடியோ நம்ம கேமராவில் ஃப்ளைட்லேருந்தே பார்க்குறோம். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு பைலட் வியூ மாதிரி நமக்கு அழகான ஒரு வியூ கிடைச்சது. இப்போ லேண்ட் ஆன அந்த வீடியோ தான் இது. ரன்வேயில் போய் இறங்குற துபாய் ரன்வேயில் இறங்குற அந்த வீடியோ தான் இது. கடைசியாக அந்த 6 மணி நேரம் பயணம் முடிஞ்சு துபாயில் இறங்க வேண்டிய நேரம். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போக வேண்டியிருந்தது. ஏன்னா அடுத்த கனெக்ஷன் ஃப்ளைட் நம்மளோட சென்னை நோக்கி. அதுக்கு முன்னாடி நான் இந்த டபுள் டக்கரை பார்க்கும்போது இதை சொல்ல வேண்டிய முக்கியமான என்னென்னா, இங்கே 2 இன்ஜின் இருக்கு பாருங்கள். அந்த பக்கம் 2 இன்ஜின். ஸோ 4 இன்ஜின் பவர் தேவை நம்ம இந்த டபுள் டக்கரை கேரி பண்ணி நம்ம கொண்டு வர்றதுக்கு. ஸோ அதுதான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருந்தது. அடுத்து நான் என்னோடய டெர்மினல் சென்னை எந்த டெர்மினல்னு பார்த்துட்டு அந்த டெர்மினல் நோக்கி வேக வேகமாக போனேன். ஏன்னா 40 நிமிஷங்கிறதுனால அங்கே ஆல்ரெடி போர்டிங்கெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ 20 நிமிஷத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்ம எங்கேயுமே வெயிட் பண்ண முடியாது. அதனால் வேகமாக நான்
உள்ள கூடி நான் டெர்மினலை பார்த்துட்டு போன அந்த வீடியோ தான் இது. ஆனால் சொல்லக்கூடாதுங்க, துபாயோட அந்த கடைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா பிரம்மாண்டமாக இருந்தது. அவ்வளோ கடைகள் இருந்தது, நிறைய கடைகள், டியூட்டி ஃப்ரீ ஷாப்பு, சாக்லேட்டு, லிக்வர் ஷாப்பு, ட்ரெஸ்ஸு, வாட்சு, லக்ஸுரி ஐட்டம்ஸ்னு சும்மா ஜொலிக்க விட்டுருந்தாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். நான் போய் அங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா போர்டிங் நான் நினச்ச மாதிரியே ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நம்ம சென்னை ஃப்ளைட்டுக்கு. நானும் என்னோட அடுத்த போர்டிங் பாஸு துபாயிலேருந்து சென்னைக்குள்ளதை காமிச்சிட்டு நானுமே வேக வேகமாக கீழே வந்து கேட்டை பார்த்து போயிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லாம் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நானும் கடைசியாக அவங்க பின்னாடி போனேன். இந்த ஃப்ளைட்டும் பெரிய ஃப்ளைட்டு தான், 777ங்கிற ஃப்ளைட்டு. இதுவுமே ஒயிட் பாடி, அதாவது சைடு இந்த லெஃப்ட்டு ரைட்டு நடுவில்னு சொல்லிட்டு இதுலேயுமே சீட்டுகள் நிறைய இருக்கக்கூடிய முக்கியமான ஃப்ளைட்டு. சென்னைக்கு ஆப்ரேட் பண்ணுற எல்லா ஃப்ளைட்டுமே இந்த 777 ஃப்ளைட்டு தான் நமக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதிகப்படியான பேசஞ்சர் இதுலேயும் நம்ம பயணம் பண்ணுவாங்க. ஆனால் போன டபுள் டக்கரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 பேர் பயணம் பண்ணக்கூடியதுங்க, சாதாரண இல்லை. எக்கானமி மட்டுமே 400, மீதி 100 பேர் மேலே அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் அண்ட் பிஸ்னஸ் கிளாஸ். இந்த ஃப்ளைட் நம்ம சென்னை ஃப்ளைட் பார்க்கும்போது சீட் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கலர் டோனில் தான் இருந்தது. ஆனால் ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னா நம்ம தமிழ் மக்கள். ஸோ நிறைய முகங்களை பார்க்க முடிஞ்சது. தமிழ் பேசுகிறத கேட்கறதுக்கு நமக்கு எங்கே இருந்தாலும் நமக்கு ஒரு உற்சாகம் நமக்கு கிடைக்கும். இதுலேயுமே நான் வந்து பின்னாடி தான் சீட்டு போட்டிருந்தேன். இந்த பயணத்தை பற்றி, இதில் என்ன சாப்பாடு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இப்போ உள்ளே வருவீங்க. நான் இதில் வந்து என்னோட சீட்டை போய் பார்த்து உட்காரதுக்கு போயிட்டுருக்கிறேன். இப்போ இங்கே சீட்டை நமக்கு 43E. அகெயின் இங்கேயும் நமக்கு விண்டோ சீட்டு இந்த டைமில் கிடையாது. ஸோ ஆனால் எப்படியுமே எனக்கு அங்கேயுமே கொஞ்சம் நேரம் தூங்கி தான் வந்தேன். ஸோ இந்த ஃப்ளைட்டில் ரொம்ப நேரமே நான் தூங்கினேன். அதனால் வந்து உங்களுக்கு நான் ஃபுல் கவரேஜ் பண்ணியிருக்க முடியாது. மிட் நைட் ஒரு 2:30 போல் வந்து லேண்ட் ஆகக்கூடிய இந்த ஃப்ளைட் வந்து துபாயிலேருந்து சென்னை வரக்கூடியது. அதில் உள்ள மெனுவை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஐட்டமாகவே இருந்ததுங்க. அதாவது மலபார் கோழிக்கறினே எழுதியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தஹி பல்லா அப்படிங்கிற நம்ம தயிரில் உள்ள ஒரு டிஷ்ஷு. அதே மாதிரி நமக்கு பாஸ்மதி ரைஸு, அதே மாதிரி நமக்கு வெஜிடபுள், ரோஸ்டட் வெஜிடபுள்னு சொல்லிட்டு ப்ளஸ் ரோஸ் மில்க்கு கேக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம இந்தியன் ஐட்டமாக இருந்தது. இதில் வந்து நமக்கு தமிழ்நாட்டு ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செட்டிநாடு வெஜிடபுள் மிக்ஸு தான். ஓகே, நல்லா தான் இருந்தது. அப்படியே சாப்பிட்டுட்டு தூங்கி எந்திரிச்சோம்னா சென்னை வந்துருச்சுங்க. சென்னை லேண்டிங் கூட பார்க்க முடியலன்னு ரொம்ப வருத்தம். பட் எனக்கு ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி வந்ததுனால நல்லாவே தூக்கம் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமா நம்மளோட சிங்கார சென்னை வந்து சேர்ந்தாச்சு. இந்த ட்ரிப்பை பற்றி உங்களோட அனுபவத்தை நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபுல் வீடியோ பார்த்தவங்களுக்கு நான் ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் மேலும் வீடியோ பாருங்கள். நம்ம சேனலுக்கு எப்பவும் நீங்கள் உங்களோட ஆதரவு சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி.